த்ரிஷா மேம் தான் வில்லனா இருப்பாங்களோ? எப்படி தெரியுதுன்னு தெரியல. SB High School admissions open for play group to grade 9 and 11. Join us for world class education in Vanakaraman, Arubakam. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. ஸ்ரீனிவாச கவுட் தயாரிப்பில் அம்மா ராஜசேகர் இயக்கத்தில் அம்மா ராகின்ராஜ் நடிக்கும் வெட்டு February 14 முதல். சென்னையில் உங்களுக்கு will you be able to go out? அது you won't be mobbed? சார் நான் கேட்கணும் சார். அது நான் கிட்ட கேட்கணும் சார். எனக்கெல்லாம் அப்படிலாம் ஆகாது சார். அவர் சொல்கிறது என்னென்னா, உங்கள் சீன் வரும்போது நீங்கள் செல்ஃபிஷாக பண்ணுங்கள், தப்பே இல்லை. நான் வந்து அஜித் அப்படின்ட்டு நீங்கள் தயவுசெய்து பார்க்காதீங்க. யூஆர் ஆர் த்ரிஷா மேம் தான் வில்லனா இருப்பாங்களோ? நீங்களும் அஜித் சாரும் ஃபேஸ் ஆஃப்ல இருக்க மாதிரிலாம் இருந்ததே. அவர் அது ஆப்போசிட் அந்த டைமில் எங்களுக்கால ஒரு சின்ன பிரச்சனை. அந்த கார்னர்ல நின்று ஒருத்தர் ஸ்மோக் பண்றாரு, ஹேர் வச்சிருக்காரு. அது அஜித் சாரா இருப்பாரா மாட்டாரா? எப்படி தெரியுதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் ஒரு ஹெலிகாப்டர் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. நான் ஒளிஞ்சுக்கிற மாதிரி அஜித் சார் தேடுற மாதிரி ஒரு மீன் பார்த்தேன். இல்லை சார் வந்து சிரிக்க தான் செஞ்சார். சார் சிரிச்சுட்டு இவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் ஆரவ் வந்து அஜித் சாரோட போயிருக்கானா அவன் எவ்வளோ ஒரு ட்ரஸ்ட் வச்சிருப்பான். சார் சொன்னார், நோ தட்ஸ் வெரி ட்ரூ நஃபி, நான் எது நடந்தாலும் அவன் கூட வருவேன் சார். தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்க இல்லையா? அந்த அளவுக்கு அந்த மொமெண்ட்ஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க. நிறைய காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், நீங்களும் அஜித் சாரும் ஒரே மாதிரி மேட்ச் பண்ணி போடுறது, அவரை நீங்கள் ஃபோட்டோ எடுத்தது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது. இவ்வளோ பட்டர்ஃப்ளை மொமெண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு க்ளோஸ்ட் ஹார்ட்டாக ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ரிலீஸ் ஆன நிறைய, ஐ மீன் எவ்ரி ஃபோட்டோ இஸ் லைக் வெரி ஸ்பெஷல். டேக்கன் ஸோ மெனி ஃபோட்டோஸ் சாரோட. அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்காக, அந்த மொமெண்ட்டை அந்த மெமரி ஆக்கணுன்றதுக்காக கேப்சர் பண்ண ஃபோட்டோஸ் தானே தவிர, நான் சாரோட ஃபோட்டோ எடுக்கணும், அதை வெளியே காட்டணுன்றதுக்காக என்றைக்குமே எந்த ஃபோட்டோவுமே நான் எடுத்ததே கிடையாது. ஏன்னா அதை காட்டி நான் சாரோட எடுக்க பார்த்தியா அப்படின்னு நான் என்றைக்குமே அதை நினச்சதே இல்லை. ஏன்னா எவ்ரி டே டில் நவ் அந்த ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இருக்குல்ல சாரோட, இட் ஹஸ் பீன் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் டைம் தான். ஸோ அவ்வளோ ஸ்பெஷலாக தான் சாரும் ஆக்கியிருக்காங்க. இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் லைக் தட். ஸோ I am blessed to be there with sir. அவ்வளோ ஒரு என்றைக்குமே நம்ம ஸ்டார்ஸை வந்து தள்ளியிருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும். பக்கத்தில் பார்க்கும்போது சம்டைம்ஸ் யூல் ஃபீல் பள்ளியே பார்த்துருந்துருக்கலாமேன்னு இருக்கும். ஆனால் அஜித் சார் நான் வந்து பக்கத்தில் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் அது பயங்கரமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சுது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எவ்ரி மொமெண்ட், எவ்ரி டைம் ஐ டாக் டு ஹிம், எவ்ரி மொமெண்ட் ஐ மீட் ஹிம், இட் இஸ் ஆல்வேஸ் பீன் ஸ்பெஷல். எவ்ரி டைம் ஸோ ஸ்பெஷலாக தான் இருந்திருக்குது. ஸோ நாங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ண டைம், நாங்கள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், அண்ட் சம்டைம்ஸ் நான் கேட்பேன், சார் கேன் ஐ போஸ்ட் திஸ் ஃபோட்டோ அப்படின்னு கேட்கும்போது, ஏதா நஃபீஸ் போஸ்ட் நோ ப்ராப்ளம் அப்படின்னு. ஸோ இஸ் ஆல்வேஸ் பீன் வெரி கைண்ட். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷேர் பண்ணது வந்து நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி, அதை தற்செயலாக ஒரே மாதிரி ஒரு ஜாக்கெட் போட்டு ஒரே மாதிரி. ஆமாம். ஸோ 2 பேருமே மாறி மாறி சிரித்து பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இது பண்ணப்போ தான் சார் சொன்னார், யூ கேன் போஸ்ட் இட் அப்படின்னாரு. சார் எனக்கு வந்து டென்ஷன், போஸ்ட் பண்ணுறதுன்றது ஆக்சுவலாக டென்ஷன். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோன்றது நான் வந்து படம் முடிஞ்சு படம் ரிலீஸ் அன்னைக்கு மேபி ஒரு ஃபோட்டோ சாரோட போட்டுக்கலாம் அப்படின்னு தான் வச்சுருந்தேன். அண்ட் எனக்கு வந்து ஒருத்தவங்க கூட போய் ஃபோட்டோ எடுக்கலாமான்னு கேட்குறதே என்னால் முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள். ஸோ அதனால சில மெமரிஸ் சார் கூட ட்ராவல் ஆனதுக்கப்புறம் இட்ஸ் நாட் ராங் டு ஆஸ்க்ன்ற லெவலுக்கு ஹி இஸ் கிவன் மீ தட். அந்த கம்ஃபர்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் சார் கூட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் நான். அண்ட் ஆல் டு கேப்சர் தட் மெமரிஸ். ஸோ ஒவ்வொரு மெமரியாக நாங்கள் கேப்சர் பண்ணது எல்லாமே வி வர் ஓகே டு போஸ்ட் இட். அது வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸை வந்து எங்களுக்கும் கொடுத்துச்சு, சாரோட ஃபேன்ஸ்க்கும் கொடுத்துச்சு. ஸோ அதுதான் நாங்கள் போன டின்னர்ஸோட ஃபோட்டோஸாக இருக்கட்டும், அந்த மென் இன் பிளாக் ஃபோட்டோஸாக இருக்கட்டும், எல்லாமே அதெல்லாம் தற்செயலாக நடந்தது. ஸோ ஆல் வண்டர்ஃபுல் மூமெண்ட்ஸ் டு செரிஷ். ஸோ நிறைய ரூமர்ஸ் வந்து இப்போ ஒரு பெரிய படம்னாலே நிறைய ரூமர்ஸ் வரும். ஸோ நான் ரூமர்ஸ் ஒவ்வொன்றா சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு ரேட் பண்ணுங்கள், ஓகேவா? நீங்கள் தான் இந்த படத்தில் வில்லன். பிகாஸ் நீங்களும் சொன்னீங்க பழைய படத்தில் வந்து வில்லனாக நடிச்சதை பார்த்துட்டு தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு. அதுவும் இல்லாமல் ஒரு ஃபேஸ் ஆஃப் சீனும் இருக்க மாதிரி இருந்தது. அண்ட் வந்து அஜித் சாரோட அந்த ஆக்சிடென்ட் சீன்லேயே நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு மாதிரி கட்டி போட்டு உட்கார வச்சிருந்தாரு. இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி எப்படி வேணாலும் இருக்கலாம்ல. அது வந்து நான் வில்லனா பண்ணனால இந்த படத்தில் வில்லனா பண்ணணும்னு இல்லை, நான் ஹீரோவாகவும் படம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இட் கேன் பி எனிதிங், இட் கேன் பி கேரக்டர் ஆல்சோ. ஸோ இந்த ரூமருக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும்னா இந்த ரூமருக்கு ஒரு 7 கொடுக்கலாம். 7 கொடுக்கலாம். ஓகே. அடுத்தது உங்க கேரக்டர் பேர் மைக்கேல். யா, மை கேரக்டர் நேம் இஸ் மைக்கேல். ஓகே.
அது 10 தான். ஆமா அது 10. அது எப்படி தெரியுதுன்னு தெரியல. மை கேரக்டர் நேம் இஸ் மைக்கேல். ஆமா. ஓகே, அடுத்ததா வந்து இந்த படத்தோட வில்லன் வந்து இன்னொன்னும் சொல்றாங்க. யாரா இருப்பாங்க அப்படின்னா, கிளைமேக்ஸ்ல வந்து த்ரிஷா மேம் தான் வில்லனா இருப்பாங்களோ, வில்லியா இருப்பாங்களோ அப்படின்றது கிளைமேக்ஸ்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்படியா அப்படின்னு. இதுல என்னன்னா மகிழ் சார்ட்ட ஒன்று எல்லாருக்குமே தெரிஞ்சே ஆகணும். என் சீனை தவிர வேற எந்த சீனையுமே சார் சொல்ல மாட்டார். ஓகே ஓகே, ஸோ அது வந்து சும்மாவே சார் அப்படிதான். விடாமுயற்சின்னு வரும்போது அதில் ரொம்ப ரொம்ப ஒரு சீக்ரெட்டிவாக மெயின்டைன் பண்ணுவார். இப்போ நம்ம சில சீன்ஸ் இருக்கும், இப்போ நம்ம நடிக்கிற சில சீன்ஸ்க்கு வந்து போன சீனோட இது தேவைப்படும், ஆர் அதர் ஆக்டர்ஸோட மைண்ட் செட்டில் நம்ம இந்த சீனை எப்படி பண்ணணும் நிறைய தேவைப்படும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் போய் கேட்போம் நம்ம. அதை வந்து ரொம்ப ஃபில்டர்டாக தான் சாரே சொல்லுவார். ஸோ அதனால எங்களுக்கே ஃபுல் கதை சரி, ஒருவேளை இப்படி இருந்தா இருக்கலாம் அப்படின்னு தான் நானே சொல்ல முடியும். எவ்வளோ இப்படி இருந்தா எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? அது த்ரிஷா மேம் தான் வில்லியா இருந்தால் நல்லா தான் இருக்கும். அது கொடுக்கலாம், 9-10 கூட கொடுக்கலாம் அதுக்கு. ஓகே, நீங்க வந்து ஒருவேளை அர்ஜுன் சாரோட பிரதரா இருப்பீங்களோ? நல்லா இருக்கும், 7-8 கூட கொடுக்கலாம். ஓகே, 7-8 கூட கொடுக்கலாம். நல்ல ஐ மீன் சி அது அந்த ரூமர்ஸோட வேல்யூக்கு ஏற்று நான் கொடுக்குறேன். நான் நல்லா இருக்கு, அதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, அதனால நானும் யோசிச்சதில்லை அந்த மாதிரி. ஸோ அதனால 7-8. ஆனால் இப்போ நிறைய கமெண்ட் செக்ஷனில் பார்த்துருப்பீங்களே, உங்களுக்கே தெரியாத நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வந்து அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, ஓ இதான் ப்ரோ ஸ்டோரி அப்படின்னு உங்ககிட்ட. ஆமா 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 ஆமா. அந்த மாதிரி நீங்க பார்த்து ரொம்ப ஷாக் ஆனதுனா? இல்லை, ஐ டோன்ட் ரீட் மச் ஆஃப் கமெண்ட்ஸ். நிறைய ஒரு இதாக இருக்கும், ஃபன்னாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட அப்டேட்டு நிறைய ஃபன்னு. இதுதான் அந்த கார் ஆக்சிடென்ட் நடந்த டைமில் நிறைய ஃபன் மீம்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஹெலிகாப்டர் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் என்னை தேடுற மாதிரி ஒரு மீம் பார்த்தேன். அவர்கிட்ட நான் ஒளிஞ்சுக்கிற மாதிரி அஜித் சார் என்னை தேடுற மாதிரி ஒரு மீம் பார்த்தேன். ஸோ அது பயங்கர ஃபன். காரணம் என்ன ரியாக்ட் பண்ணாரு? இல்லை, சார் வந்து சிரிக்க தான் செஞ்சார். சார் சிரிச்சுட்டு தேர் வாஸ் ஒன் அதர் கண்டென்ட் வேர் ஃபேன்ஸ் போட்டிருந்தாங்க. நாங்கள் பைக் ரைட் நாங்கள் போனதுக்கப்புறம் வந்த ஒரு கண்டென்ட்டு. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் அந்த ஆக்சிடென்ட் வீடியோ வருது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் ஆரவ் வந்து அஜித் சாரோட போயிருக்கானா, அவன் எவ்வளோ ஒரு ட்ரஸ்ட் வச்சுருப்பான், ரியல் ஃபேன் பாய் அப்படின்னு போட்டாங்க. நான் அப்போ சாருக்கு இதை காட்டினேன். சார் சொன்னார், நோ தட்ஸ் வெரி ட்ரூ நஃபீஸ், உண்மை, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுக்கப்புறம் நீ என்னை நம்பி பைக் ரைடுக்கு வந்திருக்கேன்னா அது பெரிய விஷயம். சொன்னேன் சார்ட்ட, சார் நான் எது நடந்தாலும் நான் கூட வருவேன் சார், இட்ஸ் நாட் தட் இது இல்லை, எது நடந்தாலும் நான் வருவேன். நோ நோ நோ. அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஹி ட்ரீட்ஸ் இஸ் வெரி ஈக்குவலி. ஓகே. ஸோ அதனால அவருக்கு அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் நம்ம சொல்கிறது. பட் ஹி ட்ரீட்ஸ் எவ்ரிபடி ஈக்குவலி. ஓகே. அவர் ரேஞ்சிலே நம்மளையும் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அதனால வந்து இல்லை சாருக்கு அது வந்து ரொம்ப நமக்கு வந்து காமெடியாக இருக்கும் நம்மளை வந்து அவர் அந்த ரேஞ்சில் ட்ரீட் பண்ணுறது. நோ இன்ஃபேக்ட் எது மாதிரி சொல்கிறேன்னா, சார் சம்டைம்ஸ் கேட்பார், சென்னையில் உங்களுக்கு will you be able to go out, அது you won't be mobbed. நான் வந்துட்டு சார் நான் கேட்கணும் சார், அது நான் உங்ககிட்ட கேட்கணும் சார், எனக்கெல்லாம் அப்படிலாம் ஆகாது சார். நோ 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 டோன்ட் லை, வில் டெஃபினெட்லி பி மாப்ட். சார் சத்தியமாக கிடையாது சார், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார். வாக்கிங்லாம் உங்களுக்கு போக முடியுமா சார்? நான் பாட்டுக்கு நடந்து போவேன் சார், அதெல்லாம். ஸோ இது எதனால அவர் கேட்குறாருன்னா, அவர் வந்து நம்மளையும் வந்துட்டு நமக்கு வெளியே போக முடியாது, அவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கும், அந்த லெவலில் தான் சாரோட இது இருக்கும். ஓகே. ஸோ சில விஷயங்கள் இந்த படத்தோட வர விஷயங்கள் வந்து அஃப்கோர்ஸ் ஷேர்ட் வித் ஹிம். அந்த ஒரு லொக்கேஷன் அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் வந்து கிளைமேட் அது ரொம்ப உங்களை பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ சம்மரில் ஸ்டார்ட் பண்ணோம். சம்மர்னா அங்கே அக்டோபர்லாம் வந்து பயங்கர பீக்காக வெயில் அடிச்சிட்டு இருக்கிற டைமு. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சாரோட காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்கெட் இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. லேயரிங் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து கேட்டாங்க, நான் சொன்னேன் ஜாக்கெட்லாம் வேணாம், ஒரு டிஷர்ட் மாதிரி கொடுங்க, வெயில் வேறு இருக்குது, நல்லா தானே இருக்கும் அப்படிலாம் போட்டாச்சு. கரெக்டாக அப்படியே ஒரு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 days ஆச்சு, வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வின்டர்னா பயங்கர கோல்டு, 2 degrees 1 degreesனு குறைஞ்சிட்டு தான் வருது. மழை பெய்யுது சடனாக, அப்புறம் விண்ட் அடிக்குது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டுலாம் நடிக்கவே முடியல. ஸோ என்ன பண்ணுவோன்னா, ஷார்ட் முடிஞ்சோடனே ஜாக்கெட்டை போட்டுட்டு இப்படி உட்காந்துரும். ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ பீக் போச்சுன்னா, ஷார்ட் முடியும் காருக்குள்ளே ஏறி உட்காந்துரும். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க காரை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த கேரவேன்லாம் ஒரு இடத்துல இருக்கும், நாங்கள் ஷூட் பண்ணுறது ஒரு இடமா இருக்கும்.
ஸோ அந்த ஸ்பாட்டில் வந்து வேறு எதுவுமே இருக்காது, டெசர்ட் இல்லை, வேறு எதுவுமே இருக்காது. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க காருக்குள்ளே போய் உட்காந்துடணும், நமக்கு வேறு வழியே இல்லை, அவ்வளோ குளிர். அதை மீறி சாருக்கு ஷார்ட் போகுது, எனக்கு ஷார்ட் போகுதுன்னா நாங்கள் எங்கேயாவது கார் டிக்கிக்குள்ளால் உட்காந்துருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களை பார்த்துட்டோம். பட் இட் வாஸ் ஃபன் வி வர் ஹேவிங் அமேசிங் டைம். ஓகே, இன்னொன்று வந்து ஒரு பெரிய புதிராக போயிட்டுருக்கு. அந்த கார்னரில் நின்று ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறாரு, ஹேர் வச்சிருக்காரு. அது அஜித் சாரா இருப்பாரா மாட்டாரா இல்லைன்றாங்க, ஒரு வேளை இருக்குன்றாங்க. ஸோ அது என்னதான் உண்மை? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், தெரியல. சரி, இதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுப்பீங்கன்னா 10 ஆன் கொடுத்தீங்கன்னா சந்தோஷம். கொடுக்கலாம், 10 கூட வச்சுக்கோங்க, நீங்கள் வச்சுக்கிறேன். சரி, நீங்கள் ஒரு ஃபேன் பாயா உங்களுக்கு அந்த லுக்கில் பார்க்குறப்ப எப்படி இருந்தது? அன்னைக்கு நான் ஷூட்டிங் போகல, அண்ட் அஜித் சார் வேற டிராஸ்டிக்காக வந்து உடம்பெல்லாம் வேற குறைச்சிருக்காருல்ல. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஆமாம். ஓகே, எஸ். நீங்கள் வந்து அப்படியே ஒரு ஃபேன் பாயாக அந்த இடத்துல நிறைய மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும். ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்ததுன்னா, ஏன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கலாம், ஒரு ஸ்டண்ட் காட்சிகள் இருக்கலாம், இந்த மாதிரி பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்ததுன்னா? சார் வாஸ் an அமேசிங் ஆக்டர். என்னை பொறுத்த வரைக்கும் நடிப்புன்றது, நடிக்கிறோன்றது தெரியாமல் நடிக்கிறது தான் நடிப்பு. அது சாரோட மொமெண்ட்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் இருக்குது, இந்த டைமிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இட்ஸ் அமேசிங் ஆக்டர். இப்போ இந்த படத்தில் வந்து அசர்பைஜானில் நடக்கிறதுனால 2-3 இடங்களில் வந்து அஜித் சார் நான் எல்லாமே அசரி லாங்குவேஜில் பேசியிருப்போம். ஸோ லாங் சீக்வன்சஸ் இருந்திருக்கு எனக்கு சாருக்கெலாம். லாங்லாம் லைக் ஒரு 5 மினிட் சீக்வன்சஸ் இருந்திருக்கு. கேமரா ஃபாலோ பண்ணணும், எடுக்கும், தமிழில் பேசணும், இங்கிலீஷில் பேசணும், அசரி லாங்குவேஜில் பேசணும். ஒரு பெரிய ட்ராமாவாக நடந்திருக்கும். நான் வந்து சார் முன்னாடி நம்ம தப்பாக ஒரு டயலாகை பேசிடக்கூடாது, நம்மளால் வந்து ரீடேக் போயிடக்கூடாதுன்றதுக்காக வெல் ப்ரிப்பேர்டாக தான் ஸ்பாட்டுக்கு நான் வருவேன். ஏன்னா அது தப்பாக ஆகிடக்கூடாது, நம்மளால் போயிடக்கூடாதுன்றதுக்காக. பட் சார் வந்து ஆன் ஸ்பாட் வந்து டயலாக் படிப்பார். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லை, ஆன் ஸ்பாட் தான் டயலாக் படிச்சுட்டு அதை டேக் போகணுன்னா ப்ரிப்பரேஷன்லாம் எதுவுமே இல்லை. பட் அந்த சீனுக்கு சார் எமோட் பண்ணுறதெல்லாம் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். இஸ் அன் அமேசிங் ஆக்டர். ஆஸ் அன் ஆக்டர் அவர் அந்த மாதிரி. அதே மாதிரி சில சீக்வன்சஸ்க்கெலாம் வந்துட்டு பண்ணுவார். அவருக்கு அந்த ஸ்டைலுன்றது சாருக்குள்ளாலே இருக்குது. இட்ஸ் தேர் இன் ஹிம். அவர் என்ன பண்ணாலும் ஸ்டைலாக இருக்கும். என்ன பண்ணி கார் அவுட் வெளியே வந்தாலும் ஸ்டைலாக இருக்கும், கன் பிடிச்சாலும் ஸ்டைலாக இருக்கும், வாக் பண்ணாலும் ஸ்டைலாக இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்சஸ் அவர் பண்ணுறது ஒரு ஸ்டைல் இருக்குது. அது அதே மாதிரி அந்த ஆக்ஷனில் இருக்கிற டைமிங் இருக்குல்ல. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்சஸ் வந்துட்டு அட் அ டைமில் நடக்கிறது ஒரு 5 மினிட் சீக்வன்சஸ் ஷூட் பண்ணுவோம். அந்த டைமிங்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரி டைமிங்ஸ் சாருக்கு. அதுதான் வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது இது. ஸோ நிறைய மூமெண்ட்ஸில் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே ஸ்டன் ஆகி பார்த்துருக்கோம், நிறைய டைம்ஸ் கிளாப் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டீங்களா ஃபுல் படம்? இப்போ இல்லை, நான் என்னோட போர்ஷன்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கேன். எப்படி இருந்தது? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எஸ், ட்ரெய்லரில் பார்க்குறப்ப வந்து நீங்களும் அஜித் சாரும் ஃபேஸ் ஆஃப்ல இருக்க மாதிரிலாம் இருந்ததே. அவர் ஆப்போசிட். அந்த டைமில் எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? என்ன ஒரு மோதல் இருந்த மாதிரி இருந்தது? அந்த மொமெண்ட்ல தான் அப்படி முறைச்சிக்கிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கன் வச்சுட்டு இருப்பீங்க. அது அந்த மொமெண்ட்டுக்காக நாங்கள் வச்சுக்கிட்டு அந்த ட்ரெய்லரில் கேப்சர் பண்ணி போட்டாங்க. ஓகே, ஆனால் அந்த மாதிரி இப்போ ரொம்ப ரசிச்சுட்டு டக்குன்னு அவரை பார்த்து முறைக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி சேலஞ்சிங்காக இருந்ததா? இல்லை, சார் ஆக்சுவலி அதை ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அஜித் சார் மாதிரி ஒரு ஸ்டாரோட நம்ம நடிக்கும்போது ஒரு டென்ஷன் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு பெரிய படத்தில் நம்ம நடிக்கும்போது, அண்ட் எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாரோட பண்ணும்போது பயங்கரமாக டென்ஷன் இருக்குது அஃப்கோர்ஸ். அண்ட் எங்களுக்கு ஃபஸ்ட் டேவே வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் சாருக்கும் எனக்கும் இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான். சீனாக இருந்தால் கூட ஓரளவுக்கு அதுலேருந்து நம்ம பில்டப் ஆகி போயிடுவோம், கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துடும். பட் சார் ஃபஸ்ட்டே வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ், பட் சார் மேட் ஷுர் நம்ம கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுன்றது அவர் ஃப்ரம் த செகண்ட் வி மீட் ஹிம், அவர் he makes you feel comfortable. ஓகே. ஸோ அதனால வந்துட்டு சாரை முறைக்கிறதுலாம் வந்து கஷ்டமாக படலை அதனால. அண்ட் he gives you that space. அவர் சொல்கிறது என்னென்னா, பி செல்ஃபிஷ், இட் இஸ் யோர் ஃபிலிம். உங்கள் சீன் வரும்போது நீங்கள் செல்ஃபிஷாக பண்ணுங்கள், தப்பே இல்லை. நான் வந்து அஜித் அப்படின்றது நீங்கள் தயவுசெய்து பார்க்காதீங்க, யூ ஆர் ஆரவ். ஸோ இது நம்ம படம், இட் இஸ் நாட் மை ஃபிலிம், இது நம்ம படம், இட் இஸ் ஆர் ஃபிலிம்ன்றதுல வந்து அவர் எல்லாருக்குமே அதுதான் அவர் ஃபீல் பண்ண வச்சுருக்காரு. மொத்த க்ரூவையுமே அவர் அதுதான் ஃபீல் பண்ண வச்சுருக்காரு. ஸோ அதனால வந்துட்டு அந்த ஃபீல் வரும்போது we never felt it is அஜித் சார் போட்டி போட்டு நடிக்கிற மாதிரி அந்த அட்மாஸ்பியரை சார் கிரியேட் பண்ணிட்டார். ஸோ இன்ஃபேக்ட் there were scenes where it was written, என்னுடைய
சீன் வந்து ரொம்ப நார்மலாக எழுதியிருப்பாங்க. சார் இதை பார்த்துட்டு அதை எலிவேட் பண்ண டைம்ஸ் வந்து நிறைய டைம்ஸ். ஸோ நானும் மகிழ் சார் சிரிப்போம் ஸ்பாட்டில். ஏன்னா நோபடி வுட் டூ தட். ஒரு ஹீரோ மட்டும்தான் ஹீரோவாக தெரியணும்னு பார்ப்பாங்க எல்லாருமே. பட் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் சார் வந்து எலிவேட் பண்ணி விட்டு வந்து ஒரு ஹீரோவாக படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் பட்டிங்காக இப்போ தான் வந்துட்டுருக்காரு. அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இஸ் பிகம் வாட் ஹீ இஸ். ஸோ அவரோட இதை நம்ம தான் லிஃப்ட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி மேட் ஷுர் எல்லா சீனுமே நான் நல்லா தெரியணும், பயங்கரமாக தெரியணும். அந்த சீனை வந்து எனக்காக எலிவேட் பண்ணி அதை வேற மாதிரி ஆக்கி உங்களுக்கு சேர்ந்து அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு தனியாக? இல்லை, ஹி மேட் ஷுர் எனக்கு அந்த ஸ்கோப் கொடுக்க பார்த்தாரு. ஸோ டைரக்டருக்கும் சரி எனக்கும் அந்த ஸ்கோப் கொடுக்கும்போது இட் பிகேம் மச் மோர் பெட்டர். ஓகே. இப்போது என்னோட சீன் வருதுன்னா நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க, அந்த ப்ராமினன்ஸ் அந்த சீனுக்கு வர்றதுக்கு மெயின் காரணம் அஜித் சார் தான் இருந்துச்சு. அதை எலிவேட் பண்ணி அவ்வளோ அழகாக காட்டி அந்த சீனை வந்துட்டு சில சீன்ஸ்லலாம் வந்துட்டு ஹை ஸ்பீட் ஷார்ட்ஸ் இருக்கும், அதை பியூட்டியாக காட்டுறதுக்காக ஹை ஸ்பீட் ஷார்ட்ஸ், இது எல்லாமே சார் பண்ண இதுதான். ஹி மேட் ஷுர் வி ஆல் லுக் குட். இது வந்து எல்லாருக்குமே பண்ணார், நாட் ஜஸ்ட் ஃபார் மீ, எல்லாருக்குமே சார் அதை பண்ணார். எஸ். அடுத்ததா விடாமுயற்சி 2 வருமா? வந்தால் நல்லா இருக்கும். நாங்கள் இன்னொரு அசர்பைஜான் மாதிரி ரஷ்யாவுக்கு எங்கேயாவது போயிட்டு இன்னொரு படத்தை ஷூட் பண்ணிட்டு. ஆனா அந்த ஒரு ரூமரும் போயிட்டு இருக்கு இல்லையா? அப்படியா? ஆமா, தெரியாதா? வந்தால் நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். எஸ். ஃபைனலாக ஒரு கொஸ்டின். நிறைய அழகான மொமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வெளியே நிறைய சுற்றி இருப்பீங்க சார் கூட. ஸோ அவர் குக் பண்ணி கொடுத்தது அண்ட் வெளியே படத்துக்கு போனது, இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் மொமெண்ட்ஸ்? ஸ்பாட்டில் வந்து நிறைய டைம்ஸ் குக் பண்ணோம். ஸோ ஸ்டுடியோவில் நாங்கள் ஷூட் பண்ணுற டைம்லலாம் வந்துட்டு விடாமுயற்சி பொறுத்த வரைக்குமே வந்து ரொம்ப டைட்டாக தான் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப கஷ்டமான இடத்துலலாம் ஷூட் பண்ணிட்டு இருந்தனால வந்துட்டு இனிஷியலி சாருக்கு வந்து குக் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை இருந்துச்சு, சொல்லிகிட்டே இருப்பார். பட் ஆனால் பண்ண முடியாமல் இருந்துச்சு. பட் ஸ்டுடியோவில் ஷூட் பண்ண ஆரம்பித்தோம் கொஞ்சம் சீக்வன்சஸ். அப்போ வந்துட்டு சார் ஃப்ரீனா அப்போயுமே ஷார்ட்ஸ் இருக்கும், அங்கே குக் பண்ணிகிட்டே இருப்பார், ஷார்ட்டுக்கு போய் நடிப்பார், திரும்ப வந்து அது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கன்னு செக் பண்ணுவார், திரும்ப போய் ஷார்ட்டுக்கு போய் நடிப்பார். லஞ்ச் டைம்க்குலாம் எங்களுக்கு ஃபுட்டு ரெடியாக இருக்கிற மாதிரி ஹி மேக் ஷுர் இட் டஸ் தட். ஸோ இது எப்படி பண்ணுவார்னா, இப்போ என்கிட்ட இன்னைக்கு கேட்பார், நஃபீஸ் உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்பார். அப்போது எனக்கு அது பிடிச்சதை ஒரு நாள் செய்வார், அதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி போவோம். அப்புறம் அடுத்த நாள் இன்னொரு ஆர்டிஸ்ட்டை கேட்பார். ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை செஞ்சு கொடுத்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுறதுல ரொம்ப ஒரு இது. ஸோ சாரோட பிரியாணி ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டது வந்து நாங்கள் ரைட் போயிருந்தப்போ கூர்கில் வச்சு நாங்கள் எல்லாம் அந்த ஒரு ஃபால்ஸுக்கு கீழே வச்சு குக் பண்ணி எடுத்து அந்த ஹோல் ரிசார்ட்டுக்கே அது பிரியாணி கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் தேர் வாஸ் ஒன் அதர் மூமெண்ட், அன்னைக்குமே பிரியாணி கூட இருந்து சார் எப்படி பண்ணுறாருலாம் பார்த்தோம். தேர் வாஸ் ஒன் அதர் மூமெண்ட் வேர் ஐ குக்ட் பிரியாணி வித் சார். அப்புறம் ஐ குக்ட் another டெசர்ட் அலாங் வித் சார். ஸோ எனக்கு குக்கிங்கில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த மொமெண்டெல்லாம் பயங்கர இதாக இருந்துச்சு. ஸோ ஹி கேவ் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் ஹிம். அதுதான் இது. ஸோ நம்ம அவன் கரெக்டாக பண்ணுவானா என்னன்னு தெரியாமல் அதுக்குள்ளே ஹெல்ப் பண்ணுறதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி சார் அதை கொடுத்தாரு. அண்ட் அது சூப்பரான மொமெண்ட்ஸ் அது. எஸ், கண்டிப்பாக. அதாவது நிறைய அழகான மொமெண்ட்ஸோடு நீங்கள் இருந்திருக்கீங்க. இதெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி த்ரூ அவுட் உங்கள் லைஃப் ஃபுல்லாக இது கொண்டு போகணும். அண்ட் இதுக்கப்புறமும் இந்த மாதிரி விடாமுயற்சி 2ஆக இருக்கலாம், இல்லை அதுக்கடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணணும், இதை விட நிறைய படங்களும் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அதாவது பிக் பாஸ்லேருந்து உங்களை பார்க்குறப்ப இட் ஃபீல்ஸ் லைக் ஒரு பர்சனல் வின் மாதிரி தான் இருக்குது எல்லாருக்குமே. ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் டெலிவிஷன்லேருந்து உங்களை வாட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பி உங்களை இன்னைக்கு மீட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் பேசினதில். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. SV High School admissions open for playgroup to grade 9 and 11. Join us for world-class education in Vanakaraman, Arubakam. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. ஸ்ரீனிவாச கவுட் தயாரிப்பில் அம்மா ராஜசேகர் இயக்கத்தில் அம்மா ராகின்ராஜ் நடிக்கும் வெட்டு February 14 முதல்.